இங்கேயே இருக்கிற கம்பெனிக்கு அங்கே போய் எதுக்கு நீ வந்து சைன் பண்ணணும்? அது இங்கேயே சைன் பண்ணியிருக்கலாம்ல. ஏற்கனவே அந்த கம்பெனியே எக்ஸ்பான்ஷன் மோட்ல தான் இருக்கான். அவன் ஏற்கனவே அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கான். அவனோட லேபர் ஃபோர்ஸ் இங்கே தான் இருக்கு. புது கம்பெனிஸ் எது உள்ள வர்றதுனாலும் டைரக்ட் கிக் பேக் 30 to 35%. இங்க இருந்து பல கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போச்சு. அதுல ஒரு கம்பெனி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, 35% கமிஷன் கிக் பேக்ஸ் வந்து இனிஷியலா எங்களால கொடுத்துட்டு நாங்களால கம்பெனி ரன் பண்ண முடியாது, நாங்க ஆந்திராக்கு போறோம்னு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் எந்த ஹைவே ப்ராஜெக்டோ இல்லை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோ எதுவும் வாட்டர் லைன் ப்ராஜெக்டோ எடுத்து பண்ணுறதே கிடையாது. இங்கே அப்ஃப்ரண்ட் கமிஷன் கேட்குறாங்க. எங்கள் கம்பெனி எம்என்சி ரூல்ஸ் அதை அலோவ் பண்ணாது, அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க டெண்டரில் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல. அப்படியே கேட்டால் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணோம், ஃபண்டு ரைஸ் பண்ணோம்னா பெங்களூருக்கு போன்றான், அங்கே போய் ஒரு கம்பெனி ஆரம்பிங்கிறான். அப்போ சென்னை இது எல்லாத்துலேயும் முன்னாடி இருந்தது, இதுலேயும் முன்னாடி இருந்திருக்கணும். நல்ல ஆட்கள் ப்ரொடியூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஹைதராபாத்தோட ஐடி பூம் இருந்திருக்காதுல்ல, பெங்களூர் ஐடி பூமாக மாறி இருக்காதுல்ல. 1951 சென்னை ஹார்பர் வாஸ் ஹேண்ட்லிங் 50,000 tons ஆஃப் அயன். 10 வருஷத்துல காமராஜர் என்ன பண்றாருன்னா 50,000 tonsல இருந்து 7.8 lakh tons அங்க வந்து ஹேண்டில் பண்ற அளவுக்கு அந்த போர்ட்டை விரிவாக்கம் பண்ணி அவ்வளோ பெரிய எக்கனாமிக்கல் ரிஃபார்மேஷனை வந்து அந்த படிக்காத மனுஷன் அவ்வளோ பெரிய விஷயத்த இங்க செய்துட்டு போயிருக்காரு. இதுல திமுகவின் பங்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்ப வரைக்கும் தெரியல. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியல். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் டாக்டர் ராஜசேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுக தான் வந்து நம்முடைய தமிழ்நாடுடைய பொருளாதார நிலையை வந்துட்டு ரொம்ப அதிகமாக கொண்டு போய் ஒரு நல்ல நிலையில் வச்சிருக்குது. ஸோ அதை தாவேக்கானால வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா, இல்லை அட்லீஸ்ட் அதை சஸ்டெயின் பண்ணுற மாதிரியா எடுத்துகிட்டு போக முடியுமா? சூப்பராக கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு தமிழ்நாட்டை திமுக அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவே வந்து ஒரு தவறான கருத்து தான் பல. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து 1991 அதுக்கப்புறம் பிறந்தவர்கள், அவங்க தான் வந்து இப்போ இந்த கூற்றெல்லாம் தெரிவிக்கிறதா இருக்காங்க. பட் அவங்க சில விஷயங்கள் வந்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ சீரியஸ் சப்ஜெக்ட். ஆக்சுவலி 1991 வந்து இந்தியா லிபரலைசேஷன் பண்ணுறாங்க, அதாவது எக்கானமியை வந்து ஓப்பன் அப் பண்ணுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது 1991 நடக்குது. 1991க்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஷின். அது தெரிஞ்சாதான் இதுக்கு டிஎம்கே என்ன பண்ணாங்க, இல்லை இதுக்கு யார் உண்மையிலேயே காரணம், இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் பூம் இன் தமிழ்நாடு வந்து நல்லா இருக்கு, மற்ற ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது தமிழ்நாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி வந்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. 1991க்கு முன்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா வந்து இவ்வளோ ஓப்பன் எக்கானமி கிடையாது, லிபரலைசேஷன் கண்டிப்பாக கிடையாது. ப்ரைவேட் கம்பெனிஸால் இங்கே வந்து ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனால் ஒரு கம்பெனியை ஓப்பன் அப் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ வந்து லைசன்ஸ் ராஜ்னு ஒன்று இருந்தது. ஓகே, லிபரலைசேஷன் நீங்கள் சொன்னனால கேட்குறேன், வியூவர்ஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங். லிபரலைசேஷன்னா என்ன? அதான் லிபரலைசேஷன்னா இப்போ ஃபாரின் கம்பெனிஸ் இந்தியாவில் வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது, இந்தியாவில் இருந்து கம்பெனியை இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணுறது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் சச் அந்த கம்பெனிஸே இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் தான் லிபரலைசேஷன். நம்ம சைனாவை விட இதில் வந்து ஒரு 15-20 வருஷம் பின்தங்கிட்டோம். நமக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி சைனா லிபரல் ஆகிட்டாங்க. லிபரல் எக்கானமி ஆன பிறகு சைனாவுடைய க்ரோத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், ப்ரீ லிபரலைசேஷன்னு மூணாக தமிழ்நாட்டை பிரிக்கலாம். 1991க்கு முன்னாடி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ லிபரலைசேஷன் எப்படி இருந்ததுன்னா, லைசன்ஸ் ராஜ். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கம்பெனிக்கு அவ்வளோ ஈஸியாக பர்மிஷன் கிடைக்காது. அப்படியே கம்பெனிக்கு பர்மிஷன் கிடைச்சாலும் அவங்க ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ அதை விற்கிறதுக்குமான சாத்தியக்கூறுகள் கவர்மெண்ட்டே கேப் செட் பண்ணிடுவான். நீ வந்து இத்தனை டன்னு தான் ப்ரொடியூஸ் பண்ணணும், நீ இவ்வளோ தான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டே வந்து பண்ணிடுவாங்க. இதை தாண்டி இன்கம் டேக்ஸ் வந்து 97.5% வரைக்கும் இருந்தது. 1 கோடி ரூபாய் சம்பாரிச்சா 97.5 லட்சம் வந்து இன்கம் டேக்ஸாக கட்டணும். இது 2.5 லட்சம் தான் வீட்டில் எடுத்துட்டு கம்பெனிஸா இல்லை இண்டிவிஜுவல்ஸுக்குமே அவ்வளோ ஐடி வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவ்வளோ எக்ஸூபரண்ட் நம்பர்ஸில் இங்கே இருந்தது. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் காமராஜர்னு இங்கே ஒரு பெரிய லீடர் இருந்தார்.
அவர் என்ன பண்ணினாருன்னா, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர் இன் பாலிடிக்ஸ், காங்கிரஸோட அவர் தலைவர்களோட இருந்த நெருக்கம், ஜவஹர்லால் நேருவோட இருந்த நெருக்கத்தை பயன்படுத்தி இந்த பெரிய பெரிய பிஎஸ்யூ கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம், கவர்மெண்ட் ரன் ஹெவி கம்பெனிஸ், அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா முயற்சியும் ஈடுபட்டு அதை கொண்டும் வந்தார். அவருடைய பொலிட்டிக்கல் வில் ப்ளஸ் அதை செய்தே முடிக்கணுங்கிற அவருடைய விஷன் தான் அதுக்கு மேஜர் காரணம். உதாரணத்துக்கு ஐசிஎஃப்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது, இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு, ட்ரெயின் பார்ட்ஸு, ட்ரெயின் இதெல்லாம் மேனுஃபேக்சர் கம்பெனி வந்து இங்கே கொண்டு வந்தது காமராஜர். திருச்சி எடுத்திங்கன்னா திருவெரும்பூர் பெல் கம்பெனி, ஊட்டியில் ஃபோட்டோ கம்பெனிஸ், பேப்பர் மில்ஸ் இன் சேலம், இந்த மாதிரி எல்லா கம்பெனியும் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் அவர் அவ்வளோ விஷனரியாக கொண்டு வந்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் வரும்பொழுது அப்போ கரண்ட்லாம் எல்லாருக்கெல்லாம் கிடையாது. நம்ம பேசுகிறது 1950s. இப்போ இந்த கம்பெனி வந்துடுதுன்னா அதுக்கு கரண்ட் சப்ளை வேணும், இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அமைச்சு கொடுத்துரும். ரோடு சப்ளை வேணும், இந்த கம்பெனிஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை உருவாக்க வேண்டிய சின்ன சின்ன கம்பெனிஸ் இதை பக்கத்தில் உருவாகும். அந்த கம்பெனிஸ்க்கு இவர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் கொண்டு வர்றார். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு சிப்காட் கொண்டு வந்தது டிஎம்கே கிடையாது. டிஎம்கேக்கு முன்னாடியே காமராஜர் இதை கொண்டு வர்றாரு. ஆர் வெங்கட்ராமன் அவர் தான் வந்து ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். அவர் இதை கொண்டு வந்து கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்ததுக்கான ரீசன் இங்கே இருந்த ஐசிஎஃப். இந்த ஐசிஎஃப்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸு, சின்ன பார்ட்ஸு, காஸ்டிங், ஃபோர்ஜிங், மெஷினிங், மில்லிங், இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இங்கே வரவோ இந்த கம்பெனிஸ்லாம் இவங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுறாங்க. அதை சுற்றி ஒரு பெரிய எக்கானமி பூம் ஆகுது. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணுறாங்க. இந்த ஐசிஎஃப்க்கு இவங்க சப்ளை பண்ணதுனால, இந்த அம்பத்தூர்லாம் சப்ளை பண்ணதுனால 1995ல் ஹுண்டை இங்கே வராங்க, 1996ல் ஃபோர்டு இந்தியாவுக்கு வராங்க. இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வரும்பொழுது ஏற்கனவே ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க. ஒரு நல்ல தரமான பார்ட்ஸ் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு 40 வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்கள மேலே நம்பிக்கை வச்சு அவங்களோட நேச்சுரல் சாய்ஸாக சென்னை இருந்தது. இதுக்கு வந்து டிஎம்கேவோ இல்லை வேற யாருமே இதுக்கு வந்து மாறுதட்டிக்க முடியாது. இது நாங்கள் தான் கொண்டு வந்தோம் ஹுண்டைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்கு இல்லையா, அது தப்பு. நேச்சுரல் சாய்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு இங்கே தான் வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போவோம். 1950க்கு முன்னாடி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போனோன்னா 3 பெரிய பிரின்ஸ்லி டவுன்ஸ் இருந்தது இந்தியாவில், மும்பை, கொல்கட்டா, மெட்ராஸ். அப்போ இந்த 3 ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது மெட்ராஸ் தான் ஹெவிலி இண்டஸ்ட்ரியலைஸ்டாக இருந்தது. இங்கே ஹார்பர் இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் என்ன பண்ணினாருன்னும் பொழுது அவர் எல்லாரையுமே இந்த மாதிரியான ஒர்க் ஃபோர்ஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸை உருவாக்குறதுல அவர் மிகப்பெரிய விஷன் கொண்டு இருந்தார். நிறைய ஐடிஐ தமிழ்நாடு முழுக்க திறந்தாங்க. ஒரு சின்ன சாம்பிள் சொல்லணும்னா 1951ல் சென்னை ஹார்பர் வாஸ் ஹேண்ட்லிங் 50,000 tons ஆஃப் அயன், 50,000 டன். 1961 10 வருஷத்தில் காமராஜர் என்ன பண்ணுறாருன்னா 50,000 tonsலேருந்து 7.8 lakh tons அங்கே வந்து ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அந்த போர்ட்டை விரிவாக்கம் பண்ணி அதுக்கு தேவையான லேபர்ஸ் கொண்டு வந்து அதுக்கான சப்ளைஸை கொண்டு வந்து இவ்வளோ பெரிய எக்கனாமிக்கல் ரிஃபார்மேஷனை வந்து அந்த படிக்காத மனுஷன் அவ்வளோ பெரிய விஷயத்த இங்கே செய்துட்டு போயிருக்கார். இதில் திமுகவின் பங்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, இப்போ வரைக்கும் தெரியல. நானும் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இராலேருந்து இப்போ இருக்கிற அந்த ஐடி பூம் வரைக்கும் நான் பார்த்துட்டேன். இப்போ ஐடி செக்டார்ஸ் இங்கே வந்துச்சு 2001க்கு அப்புறம் இங்கே வந்து பெருசாக ஐடி வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு என்ன ரீசன்? டைடல் பார்க்கு டிஎம்கே தான் கொண்டு வந்துச்சு. டைடல் பார்க்குங்கிறது ஒர்க் ஸ்பேஸ் தானே, ஒரு ஆஃபீஸ் ஒர்க் ஸ்பேஸ் தானே டைடல் பார்க்கு. அதில் என்ன பெரிய பிரமாதம் இருக்குது? வாட் ஐ அம் சேயிங் இஸ், ஆனால் இன்னைக்கு ஐடியில் எந்த சிட்டி லீட் பண்ணுது பாலா? ஹைதராபாத், பெங்களூர், மும்பை. ஏன் தெரியலையே. அந்த தெரியலங்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சரி, இப்போ 2001ல் செகண்ட் ஜெனரேஷன் இன்ஜினியர்ஸ் இங்கே உருவானாங்க. அதுக்கு மேஜர் காரணம் காமராஜர். 7% இருந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன்டு ஸ்கூல், பள்ளிகளில் பசங்க படிக்கிறது வெறும் 7% பசங்க தான் வந்து படிச்சிருக்காங்க 1950ல். காமராஜர் இருந்த பீரியடில் அவர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்து, மிட் டே மீல்ஸ் கொண்டு வந்து அதனோட வெளிப்பாடாக 47% இன்க்ரீஸ் ஆகுது 5 வருஷத்தில். அப்போ கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறாங்க, அவங்களோட பசங்க செகண்ட் ஜெனரேஷன் இன்ஜினியர்ஸாக மாறுறாங்க. அவங்க தான் இந்த ஐடி பூமுக்கு இனிஷியல் டேஸில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் சாய்ஸ் ஆஃப் ஐடி கம்பெனிஸ் வாஸ் சென்னை முன்னாடி.
முன்னாடி. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஏன் பெங்களூரு, ஹைதராபாத்து இவங்கெல்லாம் வந்து ஐடி செக்டார்ஸில் வராங்கன்னா, தே ப்ரொடியூஸ் குவாலிட்டி என்ஜினியர்ஸ். நம்ம அங்கே வந்து டிஎம்கே பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு வந்து அங்கே இருக்குது. டிஎம்கேவோ சரி, மற்ற ஆட்சியாளர்களும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை வந்து ஒரு பெரிய பண முதலைகளாக உருவாக்குறதுக்கு இந்த மாதிரியான இன்ஜினியரிங் காலேஜஸ்லாம் வந்து ஒரு பெரிய முதலீடுன்னு அதை மாற்றிட்டாங்க. எல்லாருமே வந்து கல்வி வள்ளலாக மாறிட்டாங்க அரசியல்வாதிகள்லாம். அதனால் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். இன்ஜினியர்ஸ் ஆர் டிகிரி ஹோல்டர்ஸ் அண்ட் நாட் இன்ஜினியர்ஸ் ஆக்சுவலின்னு ஒரு ஆர்டிக்கலே 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸுடைய அவல நிலை, ஏன் இவங்க வந்து டெலிவரி ஒர்க்ஸ்க்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் எழுதியிருக்காங்க ரொம்ப அழகாக, இங்கே இருக்கிறவங்கலாம் டிகிரி ஹோல்டர்ஸ் தான், இன்ஜினியர்ஸ் கிடையாது பெரும்பாலானவர்கள். தே ஆர் நாட் ஸ்கில்டு டு தி குளோபல் லெவல் இன்னைக்கு அப்படிங்கிறது சொன்னாங்க. அது உண்மையும் கூட. ஏன் அது உண்மைன்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் அப் ஹப் ஆஃப் இந்தியா எது? பெங்களூர். ஒரு ஸ்டார்ட் அப் வச்சிருக்கான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணணும், ஃபண்டு ரைஸ் பண்ணணும்னா பெங்களூருக்கு போன்றான், அங்கே போய் ஒரு கம்பெனி ஆரம்பிங்கிறான். அப்போ சென்னை இது எல்லாத்துலேயும் முன்னாடி இருந்தது, இதுலேயும் முன்னாடி இருந்திருக்கணும். நல்ல ஆட்கள் ப்ரொடியூஸ் பண்ணி, நல்ல குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி, அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஹைதராபாத்தோட ஐடி பூம் இருந்திருக்காதுல்ல. தமிழ்நாடு தானே ஐடி பூம் இருந்திருக்கணும். பெங்களூர் ஐடி பூமாக மாறி இருக்காதுல்ல. இதெல்லாம் மாறினதுக்கான சாத்தியக்கூறு வழிவகைகள் மட்டும்தான் டிஎம்கே பண்ணியிருக்காங்கங்கிறது தான் ஃபேக்டே தவிர, இவங்க வந்து யாரோ போட்ட விதையில இவ்வளோ நாள் பழந்தினாங்க, அதையே இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த மரத்தை நீங்கள் இன்னும் ஃபர்டிலைஸ் பண்ணலைங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் சொல்கிறது 1971 அப்புறம் இருக்கிறதுங்கிறத தாண்டி 1950 to 70 காமராஜர் என்ன பண்ணியிருக்காருன்றது தான் வந்து இதுக்கு மேஜராக ஒரு இதுவாக இருந்த ஃபேக்டராக இருந்திருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. கரெக்ட். ஏன்னா அந்த டைமில் மற்ற ஸ்டேட்ஸோ இல்லை யாருமே ப்ரைவேட் கம்பெனிஸ் அவ்வளோவா ஆரம்பிக்க முடியாது. இந்தியா தான் ஆஸ் அ ஸ்டேட் கண்ட்ரியே பிஎஸ்யூ கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும்னு நம்பொழுது எல்லா விதமான கம்பெனியும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தது அவர் தான். பெல்லு, ஐசிஎஃப், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், அதன் மூலமாக கரண்ட்டு பவர் கிரிட் தமிழ்நாடு சப்ளை பண்ணி, இங்கே இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கிறதுனால அதை சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களும் கரண்ட்டோட யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய கிராமங்களாக மாறுச்சு. ஒரு சின்ன கதை கூட சொல்லுவாங்க, இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. பெல்லு இங்கே வந்து எனக்கு ரயில்வேஸ் இருக்கணும், பக்கத்தில் ஆறு இருக்கணும், ஸ்கில்டு பீப்புள் இருக்கணும் அப்படின்னு பெல்லு கேட்கும் பொழுது எந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, காமராஜர் ஸ்பான்டேனியஸாக திருவரம்பூர் போ, அங்கே வந்து உனக்கு ஆறும் இருக்குது, ஆத்தாரமும் இருக்குது, ரயில்வே லைனும் இருக்குது, உனக்கு கரண்ட்டும் கிடச்சிரும், பக்கத்தில் திருச்சி பெரிய சிட்டி, அங்கேருந்து கரண்ட்டும் உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பெல் அனுப்புகிறார். பவர் லூம்ஸ் வருது. இந்தியா வந்து காட்டன் மில், ஒரு பெரிய காட்டன் மில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்பொழுது வாண்டடாக காமராஜர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு வெளியே 100 கிலோமீட்டர் தள்ளி அங்கே ஒரு இடத்த கொடுக்குறாரு. அப்போ அங்கே இருந்த கலெக்டர் கேட்குறாரு, எங்கள் பெல்லுக்கு ஊருக்கு பக்கத்துலேயே கொடுக்குறீங்க, இந்த காட்டன் மில்லுக்கும் இங்கேயே கொடுக்க வேண்டியதானே அப்படின்னும் பொழுது பெல்லு உடனே ஆரம்பிக்கணுங்கிறான். இவன் இங்கே தான் ஆரம்பிச்சானோ, ஏன்னா இங்கே தான் நிறைய காட்டன் சப்ளை இருக்குது. இவன் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிட்டானா போகிற வழியில் இருக்கிற அத்தனை கிராமத்துக்கும் கரண்ட் வந்துடும்ல, அவன் கரண்ட் வலிச்சுட்டு போயிடுவான்ல, அவன் வந்து கம்பம் வச்சு அவன் இடத்துக்கு கரண்ட் எடுத்துப்பான். ஸோ பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் கரண்ட் நம்மளால் அதையே யூஸ் பண்ணி கொடுக்க முடியும்ல, எல்லாரும் வளர்ந்து போட்டோம், 60 கிராமம் இதனால் பிழைக்கும் அப்படின்னு சொன்னார். தட் இஸ் த விஷன் ஆஃப் அ மேன் ஹூ வி ஆர் டாக்கிங் அபவுட். இவங்க அந்த மாதிரி என்ன விஷனரி கொண்டு வந்தாங்க? 50 to 70 இந்த காலகட்டத்தில் இங்கே நடந்தது வந்து ஒரு மிகப்பெரிய சைலண்ட் ரெவல்யூஷன். இதுக்கப்புறம் அதிலிருந்து இவர்களை எப்படி பெனிஃபிட் பண்ணிக்கலாங்கிறதுல மட்டும்தான் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1991 லிபரலைசேஷன் ஆன உடனே இங்கே வந்து டெலிகம்யூனிகேஷனில் சன் டிவி நெட்வொர்க்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க, சன் டிவி பிரைவேட் லிமிடெட். இன்றைக்கி அவர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களாக மாறியிருக்காங்கங்கிறது ஊரறிஞ்ச உண்மை, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சன் டிவி இவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக மாறுறதுக்கு இவங்க அதிகாரத்திலிருந்து எப்படி உதவி பண்ணிக்கிட்டாங்கங்கிறது தெரியும்ல. தயாநிதி மாறன் அவர்கள் டெலிகம்யூனிகேஷன் மினிஸ்டராக இருக்கும் பொழுது இவங்களுக்கு சேட்டிலைட் சப்ளை பண்ணுறதுக்கான சர்வர்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல். இந்த மாதிரியான வேலைகளில் தங்களை எப்படி லாபம் பண்ணிக்கலாங்கிறது மட்டும்தான் இவங்களுடைய கான்சன்ட்ரேஷனாக இருந்திருக்கே ஒழிய, மக்களுக்கு கொடுக்கணும், மக்களுக்கு வந்து இதனால் நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிற மாதிரியான எந்தவித முக்கிய நடவடிக்கைகளும் இவங்க அதுக்கப்புறம் இங்கே எடுக்கலை. அதுதான் ஃபேக்ட். இன்ன வரைக்கும் தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அதுக்கு 2 காரணம். ஒன்று, ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் கவர்னன்ஸ் வந்து இங்கே நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் கொண்டு வந்தது.
அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணினதை ப்ராப்பரான சேனலைஸ்க்கு பண்ணி அண்ட் அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டிஸை உருவாக்கினது தலைவர் காமராஜர் அவர்கள். இவங்க அதுக்கப்புறம் எதுவும் பண்ணலை, அதுதான் ஃபேக்ட். ஸோ அப்போ இவங்க வந்து பெல்லு அதெல்லாம் கொண்டு வராங்க காங்கிரஸ் ஆட்சியில் காமராஜர் அவர்கள். இவங்க வந்துட்டு சன் டிவி, ஆதித்யா, கேடிவி, சுட்டி டிவி, ஜெமினி, உதயா எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. ஆனால் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும். ஜெமினி வச்சுப்பாங்க, தேஜா வச்சுப்பாங்க, எல்லாம் வச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் தமிழ் தான் படிக்கணும். அப்போ இதை வளர்த்த இந்த காசு நீங்கள் யூஸ் பண்ண, இவங்க சொன்ன மாதிரி வந்து அதிகார துஷ்பிரயோகமாக இவங்க பயன்படுத்தி அந்த இதெல்லாம் தாண்டி அந்த பேண்ட் வித்தை யூஸ் பண்ணதுலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் விட நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சிங்கிறது வந்து இன்னும் பல மடங்கு உயர்ந்திருக்குன்றீங்க. கண்டிப்பாக சஸ்டெயின்டாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஏற்கனவே இருந்த பேஸ்மெண்ட்டுக்கு இது ரொம்ப கம்மியான வளர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்குறது. இப்போ ஐடி ஏன் ஹைதராபாத்துக்கு போகிறாங்கங்கிறதே நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்கன்னா அது நடந்திருக்க சாத்தியக்கூறுகள் கிடையாது. ரெண்டாவது, அப்பப்போ இவங்க கிளம்பி போயிடுவாங்க, தனி விமானம் எடுத்துகிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு ஸ்பெயினுக்கு போகிறேன், ஃப்ரான்ஸுக்கு போகிறேன், இங்கிலாந்துக்கு போகிறேன்ட்டு கிளம்பிடுவாங்க, ஜப்பானுக்கு போவாங்க. என்ன பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே இங்கேயே இருக்கிற கம்பெனியவே திரும்ப கூப்பிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. கரெக்ட். இங்கேயே இருக்கிற கம்பெனிக்கு அங்கே போய் எதுக்கு நீ வந்து சைன் பண்ணணும், அது இங்கேயே சைன் பண்ணியிருக்கலாம்ல. ஏற்கனவே அந்த கம்பெனியே எக்ஸ்பான்ஷன் மோடில் தான் இருக்கான். அவன் ஏற்கனவே அவனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே செட் பண்ணி வச்சிருக்கான், அவனோட லேபர் ஃபோர்ஸ் இங்கே தான் இருக்குது. அதை இங்கே சைன் பண்ணாமல் ஜெர்மனியில் போய் சைன் பண்ணுவோம். எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அண்ட் இது எல்லாமே கண்துடைப்பு நாடகம் தான். இதை தாண்டி புது கம்பெனிஸ் எது உள்ளே வர்றதுனாலும் டைரக்ட் கிக் பேக் 30 to 35%. இங்கேருந்து பல கம்பெனிகள் ஆந்திராவுக்கு போச்சு. அதில் ஒரு கம்பெனி ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க, 30-35% கமிஷன் கிக் பேக்ஸ் வந்து இனிஷியலாக எங்களால் கொடுத்துட்டு நாங்களாம் கம்பெனி ரன் பண்ண முடியாது, நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோன்னே ஸ்டேட்மெண்ட் இருக்குது. யூ கேன் செக் தட், ரெஃபர் தட். 30-35% மட்டும்தானே, அதுக்கு மேலே கேட்கலையா? அதுக்கு மேலேயும் கேட்பாங்க. அந்த இந்த கம்பெனிஸ்லாம் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிங்கிறதுனால அவ்வளோ கேட்குறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மல்டிநேஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தமிழ்நாட்டில் எந்த ஹைவே ப்ராஜெக்டோ இல்லை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டோ எதுவும் வாட்டர் லைன் ப்ராஜெக்டோ எடுத்து பண்ணுறதே கிடையாது. இங்கேருந்து ராஜஸ்தானில், மகாராஷ்டிராவில், குஜராத்லலாம் எடுத்து பண்ணுறாங்களே ஒழிய இங்கே பண்ணுறதில்ல. ஏன்னா அந்த கம்பெனியில் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ஜிஎம்மா. அவர்கிட்ட பேசும்பொழுது இங்கே அப்ஃப்ரண்ட் கமிஷன் கேட்குறாங்க, எங்கள் கம்பெனி எம்என்சி ரூல்ஸ் அதை அலோவ் பண்ணாது, அதனால் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க டெண்டரில் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறதில்ல. அப்படியே கேட்டால் நாம்கேவாஸ் ஒரு டெண்டர் போடுவோம், எங்களுக்கு அது கிடைக்காது, நாங்கள் அதுக்கு முயற்சியும் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ரோட் பில்டிங், பைப்லைனில் டாப் கிளாஸ் இந்த வேர்ல்டு. இது யாருடைய நஷ்டம்? யாருக்கான நஷ்டம்? குவாலிட்டினா அந்த கம்பெனி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் குவாலிட்டினா அந்த கம்பெனி தான். ஆனால் அந்த கம்பெனி தமிழ்நாட்டில் எந்த ப்ராஜெக்டும் எடுத்து பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. காரணம் இதுதான், கமிஷன். கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இன்ன வரைக்கும் ஃபங்க்ஷனிங்காக இருக்குது. இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வந்ததுக்கான ரீசன் இங்கே இருந்த ஐசிஎஃப். இதுக்கு வந்து டிஎம்கேவோ இல்லை வேற யாருமே இதுக்கு வந்து மாறு தட்டிக்க முடியாது. 2021 இவங்க வரும்போது 5 லட்சம் கோடியா இருந்தது. இவங்க போகும்பொழுது 10.5 லட்சம் கோடியா இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ்லாம் இவ்வளோ முறைகேடுகளை நடத்துனதுனால தான் இன்னைக்கு நம்மளுடைய கடன் எவ்வளோ இருக்கு? 10.5 லட்சம் கோடி இருக்கு. லிக்கர் ஃபேக்டரியிலேருந்து டாஸ்மாக்ன்ற கடைக்கு டைரக்டாக பாட்டில்ஸ் வருது, டைரக்டாக விற்கிறாங்க. இந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியல. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ரெவென்யூ கிளிச் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக கிளிச்சே கிடையாது. இது வந்து ரொம்ப ப்ராப்பராக சேனல் பண்ணி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. when TNEB 2.5 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் கரண்ட் ஃப்ரீயாக கொடுக்க முடியும். 2.5 லட்சம் கோடி கடன் இல்லைன்னா நம்மளும் 3 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்க முடியும். நம்ம எதுக்கு 12 ரூபாய்க்கு யூனிட் கொடுக்கணும்?